எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ள அனைத்து நபர்களுக்குமே எஸ்பிஐ பேங்க் இப்போ ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தின முழு விவரங்களையும் இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். பணம் தேவைப்படும் காலங்களில் உறவினர்களிடம் கையேந்தாமல் இது போன்ற சிறு சேமிப்பு திட்டங்கள் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலயமா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கான தகுதி என்னென்ன அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமக்கள் எவரும் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திட்டத்தில் சேருவதற்கு தனி நபர் கணக்காகவோ அல்லது கூட்டு கணக்காகவோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவோ தொடங்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெயரில் பெற்றோர்கள் கணக்கு தொடங்கலாம். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோருடன் இணைந்த கூட்டு கணக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண குடிமக்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் சிறிய அளவிலான மாதாந்திர சேமிப்பை ஒரு பெரிய நிதியாக மாற்ற உதவுகிறது. இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் ஒரு தொடர் வைப்பு நிதி, எஸ்பிஐ பேங்க்ல ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் தான் செயல்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் மாதம் ரூபாய் 610 வீதம் 10 ஆண்டுகளுக்கு சேமித்து வந்தால் முதிர்வு காலத்தில் உங்கள் கையில் 1 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் இலக்கை உயர்த்தி மாதம் அதிக தொகையை சேமிப்பதன் மூலம் 2 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் என உங்களால் பெரும் நிதியை உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ தொகைகள் சேமித்து வைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி 1 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எஸ்பிஐ வங்கியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்டி திட்டத்தின் மூலியமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண குடிமக்களுக்கு 6.55% வரை வட்டி வழங்கப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்கு 7.05% வரை கூடுதல் வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டிய அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து மொத்தமாக திரும்ப தரப்படும் அப்படின்னு எஸ்பிஐ வங்கி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கியின் ஹர்கர் லக்பதி அப்படிங்கிற அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக மக்கள் எளிதாக 1 லட்சம் வரை நிதி சேர்க்க உதவுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதம் நீங்கள் சிறிய தொகையை முதலீடு செய்வதன் மூலம் இலக்கை அடையலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதம் நீங்கள் 100 ரூபாய் போன்ற சிறிய தொகையில் கூட ஆர்டி கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி தொடங்குவது, இதில் எப்படி நம்ம சேரணும் அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைக்கு சென்று எஸ்பிஐ பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து முதிர்வு காலம் மற்றும் தொகையை தேர்ந்தெடுத்து கணக்கை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்கர் லக்பதி அப்படின்னு சொல்வாங்க, ஆர்டி அப்படின்னு சொல்வாங்க.
எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான நிறைய யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு மாதத்திற்கு 200 ரூபாய் கட்டணம் விதிக்க பேங்க் முடிவு செய்திருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமே மாதம் ரூபாய் 200 அப்படிங்கிறது கட்டணமா வசூலிக்க போறதா ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வங்கியில் கிட்டத்தட்ட 10 வருஷ காலம் ஆகியும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செயல்படுத்தாமல் அப்படியே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, பண பரிவர்த்தனை எதுவுமே இல்லாமல், பண பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் அவங்க கணக்குகள் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் கேஒய்சி அப்படின்றது எஸ்பிஐ வங்கியில் அப்டேட் பண்ணியிருப்போம். இதில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாம் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு இப்போ கார் லோன் வாங்குறீங்க, வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு லோன் வாங்கும்போதும் இல்லை வேறு ஏதாச்சும் செக்டரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேஒய்சி அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதற்கு இனிமே இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது தான். அதற்கு மேலே நாங்களே அதை வச்சு அனைத்து சேவைகளையுமே பண்ணிப்போம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி புதுப்பிப்பை நீங்கள் யோனோ ஆப் மூலமாகவே இல்லாட்டி எஸ்பிஐயோட இணையதளம் மூலமாகவோ ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ தரப்புல இருந்து இப்போ வெளியாயிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைக்கா இருக்கட்டும், பேரன் பேத்தி இல்லை உங்களுக்காகவே இருக்கட்டும், இந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை 3ஆம் தரப்பு செயலிகள், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்வாங்க, இதன் மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா கட்டுறீங்க அப்படின்னா கட்டுற அந்த கட்டணத்தில் இருந்து 1% கட்டணம் வசூலிக்கப்படும், கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதுவே அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது பிஓஎஸ் எந்திரங்கள் மூலமாக நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளோட அந்த கட்டணத்தை அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கே போயிட்டு நீங்கள் செலுத்துறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏடிஎம் பணம் எடுத்தல் பற்றி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ வங்கியில் ஏடிஎம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் பணம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 3 டைம் தான் மாதத்தில் ஃப்ரீயாக நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே 25 ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.